ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வாரம் நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். இட்லியும் தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் காலைல செஞ்சுருந்தேன். ஆனால் அது சாப்பிட முடியாதான். அதுக்கப்புறம் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இது குருமா வச்சா தான் அவர் சாப்பிடுவாரா. சரி வாங்க இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி தேவையானதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னார். அவரே நான் கட் பண்ணி தரேன்னு, இல்லை பரவாயில்ல நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காரு. சரி கட் பண்ணி கொடுத்து எல்லாம் அது ஈஸியாக சமைச்சிருவார்னு நினச்சா கடைசியில் இன்றைக்கி இதெல்லாம் அம்மியில் அரைச்சி நம்ம சமைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் அம்மியில் அரைக்குதா, இல்லை கூட நான் மிக்சியில் எல்லாம் அரைச்சி தரேன், 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும், அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும், நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறது கேளு, அம்மியிலே வச்சு அரைச்சி சமைச்சு சாப்பிடுவோம், இன்றைக்கி லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாரு. சரி ஓகே, சரி இதை சொன்னால் முன்னாடி ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் விட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிக்கன் கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. எடுத்துகிட்டு அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த கொழுப்பெல்லாம் பிரித்து எடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கறியை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த பூண்டெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்ல அதெல்லாம் அரைக்க சொன்னார். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, அரைச்சி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெலாம் ஃபஸ்ட்டு நல்லா நசுக்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோல் நம்ம பூண்டு உரிக்கலல்ல, அதனால் அந்த தோலாகவே இருந்தது. அதனால் இவ்வளோ நேரம் அழுத்தி அம்மியில் நான் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் நான் அம்மி அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமே எங்கள் வீட்டில் மிக்ஸி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அம்மியே யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அம்மி தொடுறேன். 10 வருஷமாச்சு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் அம்மி பிடிக்கிறோம். சரி நம்மளுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம அரைப்போன்னு சொல்லிட்டு அப்புறம் அரைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த தோலால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் மையவே இல்லை, இல்லைன்னா ஈஸியாக மைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்பயும் சரி விடு அரைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போவே ரொம்ப அந்த பூண்டு நைன்லாம் அரைக்கணும்னால ஓரளவுக்கு திப்பியாக இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி நசுக்கி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், நான் சொல்கிற மாதிரி நீ செய், நான் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டாரு. சரி ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் நசுக்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயமும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தார். இது மட்டும் குட்டியாக கட் பண்ணியிருந்தா அப்படியே போட்டுக்கலான்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல இதையும் நசுக்கணுன்னு தான் நான் நீட்டாகவே அரைஞ்சிது அப்படின்ட்டாரு. சரி அதுக்கப்புறம் அதையும் நல்லா நசுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நசுக்கினதுக்கப்புறம் ஆனால் உண்மையிலுமே அம்மியில் அரைச்சதுக்கு அவர் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சா கடைசியில் மசாலாவும் நம்மளே அரைச்சி போடலாம், சிக்கன் மசாலா கடையில் வாங்குறதுலாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இது வரையாவா அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்றைக்கி வச்சு நம்மளை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாராட்டுக்கு, இது நம்மளை விட மாட்டார், வேலை வாங்கினோடனே வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பிட்டே அரைச்சி கொடுத்துட்டு இருந்தேன். உனக்கு என்ன நீ சொல்கிற, நான் தானே அரைக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு இதாக அந்த காலத்தில் எல்லாம் அம்மியில் தான் அரைச்சாங்க அப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் அது பேசலை. அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம். இதில் தனியா, சோம்பு, 2 வரமிளகா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வானலில் போட்டு நான் வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் மறைஞ்சிச்சு, அந்த மிளகாவும் அந்த இலையை மட்டும் அரைவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி எப்படியாச்சும் அரைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அரைக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த இலையும் அந்த மிளகாவும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. ரொம்பலாம் இது பண்ணணும், நம்ம சாப்பிட்றது நான் எப்படி இருந்தாலும் நம்மளை யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் போதும் இதுக்கப்புறம்லாம் அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பத்தை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாலாம் அதை அப்படியே சிக்கன் கூடயே போட்டு நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சுக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம சமைக்கிற மெத்தடு சொன்னால் அவங்க ஒரு மாடலில் சமைக்க, கருவேப்பிலாம் ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது, தீஞ்சிடும்னா அப்போலாம் போட்டால் தான் வாசம் வரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு இருந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டாரு. அது நல்லா வதக்கி பச்சை வாசம் போகணும், நல்லா அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வதக்கிட்டு இருந்தார். எடுத்து போகிறதுக்கே இவ்வளோ நேரம், இது எப்படா சமைப்பாங்கன்ற மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரே போட்டார். அப்புறம் உப்பு, ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவோம்ல, அதனால் உப்பு போடு அப்படின்னா அப்புறம் உப்பு போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், சிக்கன் சேர்த்துக்க வேண்டியதான். அதான் மசாலா போட்டு ஊற வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இப்படிலாம் சாப்பிட தோணுது பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷனுக்கு. புதுசாக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் ஆசை. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் அதை சிக்கனில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டார். அதை சேர்த்து நல்லா
நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் ஏன்னா காரம் அதிகமாக இருந்தாலும் பசங்க சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காரம் கம்மியாகவே வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு வாரம் அப்படி தான் சமைச்சி பசங்க சாப்பிடவே இல்லை. நான் திரும்ப வேறு எதாவது செஞ்சு கொடுத்தேன். அதனால் நீ சமைச்சா பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்படின்னா இல்லைன்னா நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னேன். அதனால் காரம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் போட்டார். ஏன்னா ஏற்கனவே அந்த மிளகா செம்ம காரம் ஃப்ரெண்ட்ஸ். வர மிளகா அரைச்சோம்ல, ஒரு மிளகா போட்டாவே பசங்க சட்னி சாப்பிட மாட்டாங்க. அதனால் மிளகாலாம் அதிகம் போட வேணாம், கம்மியாகவே போடணும். அதுக்கப்புறம் 2 மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் தான் சேர்த்தாரு. வேறு எதுவுமே மசாலா சேர்க்கல நாங்கள். நல்லா ஆனால் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதான் அம்மியில் அந்த காலத்துலாம் அரைச்சி சாப்பிட்டதுலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மியில் சட்னி இதெல்லாம் அரைச்சி பாருங்கள். நான் இனிமேல் ரெகுலராக அம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா இது பண்ணிக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கறி நல்லா வெந்து வரணும் நல்லா, அதனால் தண்ணி கொஞ்சம் தேவையானது சேர்த்துக்க சொன்னேன். சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வீட்டில் கருவாடு நம்ம சித்தி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. நம்ம ஆயா வீட்டில் கருவாடு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஜிலேபி மீன் வந்து கருவாடு போட்டு வச்சுருந்தாங்க, கொடுத்து அனுப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அதை எடுத்து தான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டார். அது சும்மா லைட்டாக தண்ணி சூடு பண்ணி அந்த கருவாடு போட்டால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிட்டாரு. அந்த கருவாடு நல்லா ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு, புட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப இந்தாண்ட அதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி அப்புறம் அதுக்கு தனியாக வதக்கிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா ஒரு தொக்கு மாதிரி செஞ்சார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சாப்பிடணும்ல, அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் சாப்பிட மாட்டாங்க, மீன் கருவாடு இதான் மட்டும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த கறியும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அதுக்கு மசாலா, மிளகாத்தூள், மசாலாலாம் எதுவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்தாரு. அப்படியே தொக்கு மாதிரி பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி வந்து ஏன்னா நல்லா கருவாடு வெந்துருச்சுல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வெந்தரில் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுலேயும் நல்லா நம்ம போட்டு கொதிக்க வச்சுன்னா ரொம்ப புட்டுடும். ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க சொல்லு. அதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. இட்லியும் சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள். இட்லி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் வந்து சாதம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரசம் வச்சா அதே இருந்துச்சு, அதோட விட்டுட்டா. ரசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கருவாடு தொக்கு. இதுதான் இந்த வாரம் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.